எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்குது. இந்த பேருந்து நிலையம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம். ஆசியாவிலே மிக பெருசு. இதோட பரப்பளவு வந்து 37 ஏக்கர். 37 ஏக்கர் பரப்பளவில் இந்த பேருந்து நிலையம் வந்து கட்டப்பட்டிருக்குது. இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மத்திய வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயலுக்கு தித்லி என்று பெயரிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயலுக்கு வந்து தித்லி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்குது. இந்த புயல் வந்து ஆந்திரா ஒடிஷா எல்லைகளின் கடலோர பகுதியை நோக்கி நகர தொடங்கியிருக்குது. ஆந்திரா ஒடிஷா புயலோட பேர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தித்லி. இந்தியா ருமேனியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவுக்கும் ருமேனியாவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்குது. இந்த ஒப்பந்தம் வந்து எதுக்காக அடைஞ்சுன்னா சுற்றுலாத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது. அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கான நோக்கங்கள் என்ன அடைஞ்சுன்னா சுற்றுலாத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது, சுற்றுலா தொடர்பான தகவல்கள் மற்றும் தரவுகளை பரிமாறிக்கொள்வது, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் முதலீடுகளை அதிகரிப்பது. இந்த 3 நோக்கங்களுக்காக தான் இந்த நோக்கங்களின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்குது. மாநிலத்தின் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊதிய இழப்பீட்டு திட்டத்தை வழங்கும் முதல் இந்திய மாநிலமாக அசாம் திகழ்கிறது. இப்போ வந்து ஊதிய இழப்பீட்டு திட்டம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் பார்த்துக்கோங்க, அசாம். அதாவது மாநிலத்தில் உள்ள தேசிய தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊதிய இழப்பீட்டு திட்டம் வழங்கும் முதல் இந்திய மாநிலம் வந்து அசாம் தான். இந்த திட்டத்தின் கீழே வந்து ரூபாய் 12,000 4 தவணைகளில் வழங்கப்பட இருக்குது. இதோட சேர்த்து மகப்பேறு விடுப்பும் வழங்கப்பட இருக்குது. உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவின் 29வது தூதரான நிக்கி ஹாலே ராஜினாமா செய்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம அமெரிக்காவோட 29வது தூதர் நிக்கி ஹாலே அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இவர் வந்து நம்ம இந்திய வம்சாவளி, அதனால் அவங்க முக்கியமானவங்க. அவங்க வந்து 29வது தூதர். அவர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டார். இவர் வந்து 2017ஆம் ஆண்டு வந்து நியமிக்கப்பட்டார். அமெரிக்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதராக 2017ஆம் ஆண்டு வந்து நியமிக்கப்பட்டார். இப்போது அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஐநாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக டினா பாவல் அவர்களை வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. அவரை வந்து பரிந்துரைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இவரை பரிந்துரை செஞ்சுருக்காரு. டினா பாவல். அக்டோபர் 10 உலக மனநல தினம். உலக மனநல தினம் இது வந்து 1992ஆம் ஆண்டிலிருந்து இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. 1992லேருந்து இது வந்து என்னென்னா ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு கருத்தை வந்து பிரகடனம் செய்வாங்க. யாரெல்லாம் அப்படிங்கன்னா உலக சுகாதார மையத்தோடு இணைந்து தேசிய மனநல கூட்டமைப்பு ஒரு கருத்தை பிரகடனம் செய்து மக்களிடம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. இந்த வருடம் இந்த 2018ஆம் ஆண்டுக்கான கருத்து தீம் என்ன அப்படிங்கன்னா பணியிடத்தில் மனநலம் பேணுதல். பணியிடத்தில் மனநலம் பேணுதல் அப்படிங்கிறதா இந்த வருடத்துக்கான கருத்து. நியமனங்கள் பார்க்கலாம். மத்திய அரசின் புதிய சொலிசிட்டர் ஜெனரலாக துஷர் மேத்தா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய சொலிசிட்டர் ஜெனரலாக துஷர் மேத்தா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் படிக்கும்போது தெரியும், அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க. மத்திய அரசுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல், மாநில அரசுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு அடுத்த பதவி தான் வந்து இந்த சொலிசிட்டர் ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரல் வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் வந்து 4 பேர் இருப்பாங்க. அந்த சொலிசிட்டர் ஜெனரல் 4 பேரில் ஒருத்தர் தான் இந்த துஷர் மேத்தா அவர்கள் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரோட பதவிக்காலம் வந்து 2020 ஜூன் மாதம் வரைக்கும் இவரோட பதவிக்காலம் இருக்கும். துஷர் மேத்தா. விருதுகள் பார்க்கலாம். 26வது ஏகலப்பியா விருது 2018க்கானது. இது வந்து ஒடிஷாவைச் சேர்ந்த ஹாக்கி வீராங்கனை லீலிமா மின்ஸ் அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. 26வது ஏகலப்பியா விருது 2018க்கானது. இது வந்து ஒடிஷாவைச் சேர்ந்த ஹாக்கி வீராங்கனை லீலிமா மின்ஸ் அவர் வந்து பெற்றிருக்காரு. இந்த விருதை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மெட்டல்கள் மற்றும் ஃபெரோ அலாய்ஸ் நிறுவனத்தின் அறக்கட்டளை பிரிவால் இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. இந்திய மெட்டல்கள் மற்றும் ஃபெரோ அலாய்ஸ் நிறுவனத்தின் அறக்கட்டளை. விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.
யூத் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மனு பேக்கர் தங்கம் வென்றுள்ளார். யூத் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் யூத் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து மனு பேக்கர் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இவர் வந்து பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏர்ஸ், அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் தான் இந்த போட்டி வந்து நடைபெறுகிறது. இது வரைக்கும் இந்தியா வந்து இந்த போட்டியில் 2 தங்கம் 3 வெள்ளி வந்து வென்றிருக்குது, வென்று 3வது இடத்துல இருக்குது. அகில இந்திய சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி ஆந்திர மாநிலம் குண்டூரில் நடைபெற்றுள்ளது. அகில இந்திய சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி ஆந்திர மாநிலம் குண்டூரில் வந்து நடைபெற்றிருக்குது. இதில் வந்து 13 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இரட்டையர் பிரிவில் 13 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இரட்டையர் பிரிவில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த என் ஸ்ரீநிதி, ஆர் பிரபந்திகா இந்த இருவர் ஜோடி வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டி ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் ஏக்தா பியான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இவர் வந்து கிளப் த்ரோ பிரிவில் தங்கம் வென்றிருக்காரு. கிளப் த்ரோ அப்படிங்கன்னா ஒரு உருளை வடிவ இதை வந்து த்ரோ பண்ணுறது, அந்த இதில் வந்து இவங்க தங்கம் வென்றிருக்காங்க, ஏக்தா பியான். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை போட்டியில் ஹர்விந்தர் சிங் வந்து தங்கம் வென்றிருக்காரு. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டி வில்வித்தை போட்டியில் ஹர்விந்தர் சிங் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெறுகிறது. இன்றைய தினம் அக்டோபர் 10க்குள்ள முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த அக்டோபர் 10 தான் வந்து உலக மனநல தினம். அதுக்கப்புறம் சர்வதேச மரண தண்டனை எதிர்ப்பு தினம், அப்புறம் நம்ம இந்திய எழுத்தாளர் ஆர்கே நாராயணன் அவர்கள் பிறந்த தினம் இந்த 1906 அக்டோபர் 10 தான். ஆர்கே நாராயணன் அக்டோபர் 10 1906. அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர் மு வரதராசன் அவர்கள் நினைவு தினம் இந்த அக்டோபர் 10 தான், 1974. அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது வந்து இதே அக்டோபர் 10 1991. நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.